Taste the Daily. தீய சக்தியிடமிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவதாரம் எடுத்து வந்த மங்கா புகழ்பெற்ற மாமணி புரட்சித் தலைவர். புரட்சித் தலைவரின் பிறந்த நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் தொண்டர்களுக்கு மடல் வெளியிட்டு நிகழ்ச்சி. எம்ஜிஆருக்கு முன் எம்ஜிஆருக்கு பின் என்று பிரிக்கும் அளவிற்கு ஆட்சி செய்த புகழுக்குரியவர் நம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். புரட்சித் தலைவரின் பிறந்த நாளில் மீண்டும் கழகத்தின் பொற்கால ஆட்சியை நிறுவ உறுதியேற்போம். குடும்ப ஆட்சியை விரட்டியடிக்க இந்த மக்கள் பணியில் அனைவரும் முழு மனதோடு ஈடுபடுவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள வந்த உதயநிதி ஆளில்லாத இடத்தில் கும்பிடு போட்டபடி சென்றது நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆளில்லாத இடத்தில் யாருக்கு வணக்கம் வைக்கிறார் துணை முதல்வர் என மக்கள் விமர்சனம். குருக்கள் வரார் வழிவிடுங்கோ, 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 குருக்கள். வீரத்திற்கு பெயர் போன அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கருணாநிதியின் கொள்ளு பேரனுக்கு அமைச்சர் மூர்த்தி சேவகம் செய்தது தமிழக மக்களை முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. அதிர்ஷ்டத்தில் ஆட்சிக்கு வந்த ஸ்டாலினின் வாரிசுகளுக்கு கொத்தடிமை போல சேவகம் செய்யவா வாக்களித்தோம் என மதுரை மக்கள் ஆத்திரம். மதுரை மாவட்ட ஆட்சியரை இருக்கையில் இருந்து எழச் சொல்லிவிட்டு இன்பநிதியின் நண்பர் அமர வைக்கப்பட்ட சம்பவத்தை கண்டு படித்து அறிவால் உயர்ந்த IAS விட இன்பநிதியின் நண்பர் உயர்ந்தவரா என மக்கள் கேள்வி. இனியும் இந்த குடும்ப அரசியலின் அராஜகத்தை சகித்துக் கொள்ள தமிழக மக்கள் ஒன்றும் கொத்தடிமை கூட்டமில்லை எனவும் ஆவேசம். பாலமேடு ஜல்லிக்கட்டின் போது செய்தியாளரிடம் மிரட்டும் தொனியில் பேசிய அமைச்சர் மூர்த்தி. நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் பட்டியல் சமூக மக்களின் கோவில் காளையை அவிழ்க்காதது குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளரால் போலி சமத்துவ நாயகர்களின் முகத்திரை கிழிந்தது. காணும் பொங்கலை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் கூடி வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை என குற்றச்சாட்டு. சென்னையின் பல்வேறு இடங்களில் முறையான பேருந்து வசதிகள் இல்லாமல் தவித்ததாகவும் பொதுமக்கள் வேதனை. பாதி போட்டிருக்கு, பாதி போடல. ஸோ அது எதுக்காக சேஃப்டிக்கு போட்டிருக்காங்கன்னா நாங்கள் போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு தெரியல. ஏன்னா பாதி இருக்கு, பாதி அங்கே இல்லை. அது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக போட்டு இங்கே செக்யூரிட்டிஸ்லாம் கொஞ்சம் போட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. எங்களுக்கு வந்து இங்கே வரலாமா வரக்கூடாதுன்னா தெரியாமல் இருக்குது, என்னன்னு தெரியல. சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற சுற்றுலா பொருட்காட்சியில் ஸ்டாலின் அரசு நடத்திய கட்டண கொள்ளையால் பொதுமக்கள் அதிருப்தி. பொருட்காட்சியை காண 40 ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில் பார்க்கிங் கட்டணம் 140 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. பார்க்கிங் சார்ஜஸ் ரொம்ப அதிகம் தான். அதுவும் இல்லாமல் பார்க்கிங் விடுறதுக்கு வண்டி உள்ளே இல்லை, வெளியில் தான் நிறுத்த வைக்கிறாங்க. ஃபுல் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகினாக்கா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு டோக்கன் போட்டு உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த டிக்கெட்டு 40 ரூபா தான் உள்ளே போகுது, ஆனால் இங்கே 70 ரூபா கேட்குறாங்க. இருந்தால் நாங்கள் 2 பேர் பார்க்கலாம் போயிட்டு அங்கே உள்ள. வேறு வழி இல்லை, குழந்தைங்க ஆசைப்பட்டு தான் வரோம். ரொம்ப காசு அதிகமாக, பார்க்கிங் சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சென்னையில் காணும் பொங்கலை முன்னிட்டு 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக ஸ்டாலின் அரசு கதை சொல்லி வரும் நிலையில் பேருந்து கிடைக்காமல் திண்டாடும் பொதுமக்கள். பேருந்து கிடைக்காமல் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவியதாக பொதுமக்கள் வேதனை. பஸ் கிடைக்கல, பஸ் ரேரா இருக்கு, பஸ் எல்லாம் ரஷ்ஷா இருக்கு, ரேரா இருக்கு, பஸ் வரவே இல்லை. ஆஃப் அன் ஹவருக்கு தான் வருது. ஆனா வண்டி வர்றதுக்கு ரேரா இருக்கு. நாங்க காலையில வந்தோம், வண்டியே கிடைக்கல. பஸ் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுது. இப்ப ஆட்டோ பிடிச்சி வரோம். நாங்க கிண்டி அங்கிருந்து இங்க சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல் இருந்து ஒரு வண்டி வந்து திருப்பி இங்க வரணும். காணும் பொங்கலை கொண்டாட சுற்றுலா தலங்கள் கடற்கரைகளில் குவிந்த மக்கள்.
பறவைகள் சரணாலயத்தில் பறவைகளை கண்டு ரசித்தும் சிறு குறிஞ்சி பூக்களை புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். ஈரோட்டில் வஉசி பூங்காவில் பெண்கள் மட்டுமே பங்கேற்றும் காணும் பொங்கல். ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒன்று கூடி நடனமாடியும் விளையாடியும் உற்சாகம். அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்குது. போன வருஷம் கோலாட்டம் கும்மி எல்லாம் இருந்தது. இந்த தடவை எதுவும் இல்லை, இன்னும் டான்ஸ் மட்டும் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. போன வருஷம் வர்ற கூட்டம் ரொம்ப ஜாலியாக இருக்குது. பெண்கள் மட்டும் கலந்துக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே காணும் பொங்கலை முன்னிட்டு தாமிரபரணி ஆற்றங்கரையில் குவிந்த பொதுமக்கள் ஆற்று மணலில் கபடி விளையாடி பட்டம் விட்டு கயிறு இழுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஏராளமானோர் குவிந்த நிலையில் பூங்காவில் போதிய அளவு விலங்குகள், அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டு. முதியவர்களுக்கு பேட்டரி கார்கள், கழிவறைகள் என எந்த அடிப்படை வசதியும் திறனற்ற திமுக அரசின் நிர்வாகம் மேற்கொள்ளாத அவலம். இங்க உள்ள என்ட்ரன்ஸ்ல 200 ரூபாய் வாங்குறாங்க. 200 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி இங்க அவ்வளவா எதுவும் இல்லைங்க. ஏதோ பசங்க குழந்தைங்களுக்கு வந்து தண்ணிக்குன்னு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இவ்வளவு கூட்டங்கள் இருக்கு, அதற்கு ஏற்றாற்பன வசதிகள் இல்லை. குறிப்பா சொல்ல போனா சிறு குழந்தைகளுக்கு தேவையான உணவு பதார்த்தங்கள் வாங்கக்கூடிய ஸ்நாக்ஸ் இதை போன்ற வகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் வெளியே தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவு தூரம் நடந்து போறோம், வெயிட் அவ்வளவு தூக்கிட்டு போக முடியாது. 5 பேர் வரோம்னா அவ்வளோ தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வர முடியாது. ஸோ இங்க வந்து அந்த வாட்டர் வந்து ஃபெசிலிட்டி இல்லை, அண்ட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் அங்கங்க தான் வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணா. திருச்சி முக்கொம்பில் காணும் பொங்கலை கொண்டாட குடும்பத்துடன் குவிந்த மக்கள் பூங்காவில் உள்ள விளையாட்டு உபகரணங்கள் சேதமடைந்து பராமரிப்பின்றி கிடப்பதாக குற்றச்சாட்டு. பொங்கலை கொண்டாட மக்கள் வருவார்கள் என தெரிந்தும் விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக மக்கள் ஆதங்கம். திருச்சி வந்திருக்கோம் முக்கம்புக்கு. பசங்க விளையாட கூட்டம் இருக்கோம் காணும் பொங்கலுக்கான. எல்லாத்துலையும் விளையாண்டுட்டோம். ஒரு சில மெட்டீரியல் உடஞ்சிருக்கு, அதை சரி பண்ணால் நல்லா இருக்கும். பல மக்கள் விளையாடணும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த சீசாலாம் நிறைய உடஞ்சிருக்கு. அப்புறம் ஊஞ்சல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் ரிப்பேராக இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணால் வந்து பிள்ளைங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம். செங்கல்பட்டு மாவட்டம் முதலியார்குப்பம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு படகு குழுமத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். திறனற்ற திமுக அரசு போதுமான படகுகள், பார்க்கிங் வசதிகளை செய்யாததால் குழந்தைகளுடன் பல மணி நேரமாக காத்திருப்பதாக வேதனை. சென்னை மயிலாப்பூரில் தனது 14 வயது மகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி அந்த வீடியோக்களை இணையத்தில் விற்பனை செய்த கொடூர தந்தை பிடிபட்டான். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஸ்டாலின் அரசு தீவிரமாக கண்காணிக்காததால் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அதிமுக கிளை பொருளாளரை அடித்துக் கொன்று முந்திரி தோப்பில் எரித்த கொடூர சம்பவம். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்குத்தான் பாதுகாப்பில்லை என்றால் அரசியல் பிரமுகர்களுக்கும் பாதுகாப்பில்லை என மக்கள் ஆவேசம். கோவை துடியலூரில் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்த பெண்ணை கத்தியால் குத்திக் கொன்ற கள்ளக்காதலன் உட்பட 2 சிக்கினர். கடனாக பெற்ற 2 லட்சம் ரூபாயை திரும்ப தராமல் ஏமாற்றியதால் கொலை செய்த கொடூரம். காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் அருகே கஞ்சா விற்பனையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கஞ்சா வியாபாரி அடித்து கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் தங்கு தடையின்றி நடைபெற்று வரும் கஞ்சா வியாபாரத்தால் குற்றங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் விரைவு ரயில் பெட்டியில் கேட்பாரற்று கிடந்த 12 கிலோ கஞ்சா பிடிபட்டது. திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை. இலங்கையில் இருந்து மதுரைக்கு கடத்தி வரப்பட்ட 71 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 950 கிராம் தங்கம் சிக்கியது. விமானத்தின் கழிவறையில் இருந்து தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கடத்தலில் ஈடுபட்ட நபர் யார் என சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பல் மருத்துவரின் வீட்டில் 136 பவுன் தங்க நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் கொள்ளை. பொங்கல் விடுமுறையில் ஊருக்கு சென்றவரின் வீட்டில் கொள்ளையர்கள் கைவரிசை காட்டிய நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத சூழல் இருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னையில் பல்வேறு கொலை வழக்குகளில் தேடப்பட்டு வந்த பாம் சரவணன் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தால் பரபரப்பு. குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி விரிவாக விசாரிக்க வேண்டிய காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுப்பது ஏன் என மக்கள் கேள்வி. பிரபல ரவுடி பாம் சரவணன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் யாருக்காக அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என அவரது மனைவி கேள்வி. பாம் சரவணன் கைது செய்யப்பட்ட பிறகு குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் கொடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியதுடன் காவல்துறை போலி என்கவுண்டர்களை செய்வதாகவும் குற்றச்சாட்டு. காவல்துறை செக்யூர் பண்ணி 24 ஹவர்ஸ்ல எனக்கு இன்டிமேஷன் கொடுக்கல. எதற்காக குடும்பத்தாருக்கு காவல்துறை இன்டிமேட் பண்ணல? முதல் கேள்வி. ரெண்டாவது, அவங்கள செக்யூர் பண்ணீங்க சரி, இதுவரையும் 20 வருஷம் அவங்களோட இந்த மாதிரி ஹிஸ்டரி ஷீட்டை நீங்க மெயின்டைன் பண்றீங்க. எந்த வழக்குலயும் அவங்கள சார்ந்தவங்கள 20 வருஷத்துல சென்னை சுற்றுப்புறத்திலயோ ஒருத்தரையும் இதுவரையும் அரெஸ்ட் பண்ணதில்ல. அது இல்லாம இத்தனை வழக்கு இருக்கு அத்தனை வழக்கு இருக்குன்னு சொல்றீங்க. ஹெச்எஸ் மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க புட்ட போட்டு வச்சிருக்கீங்க. சரி, பரவாயில்ல, அதை நான் சட்டப்படி சந்திச்சுக்கிறேன். இருக்க கேஸே இல்லாம வாரண்ட்ல இருக்கிற ஒருத்தரை சூட வேண்டிய காரணம் என்ன? அப்ப யாரோட தூண்டு? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவரையும் அவரது அடிப்பொடிகளையும் கிராம மக்கள் அடித்து துவைத்ததால் பரபரப்பு. பெண் ஒருவரை தகாத உறவுக்கு அழைத்து அடியாட்களுடன் தொடர்ந்து அராஜகம் செய்து வந்ததாக சொல்லப்படும் நிலையில் தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் எலுமிச்சங்கிரி கிராமத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாற்றுத்திறனாளி தீக்குளித்த சம்பவத்தால் பரபரப்பு. சமத்துவம், சமூக நீதி என கதை சொல்லும் திராவிட மாடல் ஆட்சியில் திமுக உடன்பிறப்புகளின் கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் அதிகரித்து விட்டதாக மக்கள் ஆதங்கம். தமிழகத்தில் மழை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நெல் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரிசி விலை உயரும் அபாயம் இருப்பதாக தகவல். தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் 91 லட்சம் டன் அரிசி தேவைப்படும் நிலையில் நடப்பாண்டில் 70 லட்சம் டன் மட்டுமே உற்பத்தி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் வடலிவிளை கிராமத்தில் ஆண்களுக்கு நிகராக இளவட்டக்கல் தூக்கி பரிசுகளை அள்ளிய பெண்கள். 55 கிலோ எடை கொண்ட இளவட்டக்கல்லை தூக்கி 23 முறை கழுத்தை சுற்றி அசத்திய இளம்பெண். சபரிமலையில் பந்தள இளவரசரான ஐயப்ப சுவாமி திருவாபரணங்கள் உடன் ராஜ அலங்காரத்தில் பேரரசராக பக்தர்களுக்கு காட்சியளிப்பு. பல மணி நேரம் காத்திருந்து தரிசித்த பக்தர்கள். தலைநகர் டெல்லியில் கடுமையான பனிப்பொழிவுக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கடும் பனிமூட்டத்தால் விமானம் மற்றும் ரயில் சேவை பாதிப்பு. மும்பையில் பிரபல ஹிந்தி நடிகர் சயிப் அலி கானை மர்ம நபர்கள் கத்தியால் குத்தியதால் பரபரப்பு. மைனாரிட்டி பாஜக ஆட்சி செய்யும் மகாராஷ்டிராவில் பிரபலங்களுக்கே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவது அம்பலம். விண்ணில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் இஸ்ரோவின் ஸ்பேடெக்ஸ் திட்டம் வெற்றி. விண்வெளி டாக்கிங் பரிசோதனை திட்டத்தின் வழியே 2 செயற்கைக்கோள்களும் ஒன்றிணைக்கப்பட்டன. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 2 ஆண்டுகளாக நடந்து வந்த போர் முடிவுக்கு வந்தது. போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானதை தொடர்ந்து காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேற உள்ளன. ஜப்பானைச் சேர்ந்த தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனங்களின் லேண்டர் சாதனங்களுடன் விண்ணில் சீறி பாய்ந்த ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட் அமெரிக்க விண்வெளி ஆய்வு அமைப்பான நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து நிலவை நோக்கி நேற்று புறப்பட்டது.
ISL கால்பந்து தொடரில் சென்னை முகமதின் ஆகிய அணிகள் ஆடிய ஆட்டம் டிரா ஆனது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. அட்டகத்தி தினேஷ் நடிக்கும் கருப்பு பல்சர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. முரளி கிருஷ் இயக்கத்தில் உருவாகும் இந்த திரைப்படம் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. விக்ரம் பிரபு நடிக்கும் காதி படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியீடு. அனுஷ்கா ஷெட்டி நடித்து வரும் இத்திரைப்படத்தின் மூலம் விக்ரம் பிரபு தெலுங்கு திரையுலகில் கால் பதிக்க இருக்கிறார்.